தோப்பாகாது, தனி மனிதன் வரலாறாக முடியாது என்ற வசனத்தோடு இமயமலை முதல் குமரி வரை, ஏன் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் இதய துடிப்பாய் ஒலிக்கும் ஒற்றுமை எங்கள் பலம் என்ற தலைப்பில் கர்ஜிக்க வந்துள்ளேன். கருத்து ஒன்று, ஒருமைப்பாட்டின் வலிமை. நண்பர்களே, ஒரு விரலை மடக்கினால் அது வெறும் விரல், 5 விரல்களை இணைத்து மடக்கினால் அதுதான் முஷ்டி. அந்த முஷ்டிக்கு தான் வலிமை அதிகம். ஆம், ஒற்றுமை எனும் முஷ்டி தான் நமக்கு பலம். கருத்து 2, சமூக ஒற்றுமை. இன்று தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, ஆனால் மக்களிலேயே இடைவெளி கூடிக்கொண்டே போகிறது. இயற்கை பேரிடர்கள் வரும்போது நாம் சாதி பார்ப்பதில்லை, மதம் கேட்பதில்லை, தோளோடு தோள் நின்று ஒருவரை ஒருவர் காப்பாற்றுகின்றோம். அந்த இக்கட்டான நேரத்தில் காட்டும் ஒற்றுமையை ஏன் நம் அன்றாட வாழ்வில் காட்டக்கூடாது? நாம் ஒன்றுபட்டு நின்றால் எந்த ஒரு சவாலையும் தவிடுபொடியாக்கிடலாம். கருத்து 3, வெற்றியின் ரகசியம். வரலாற்றை திரும்பி பாருங்கள். எப்போதெல்லாம் நாம் பிரிந்து கிடந்தோமோ அப்போதெல்லாம் விழுந்திருக்கின்றோம். எப்போதெல்லாம் நாம் ஒன்று என்று கை கோர்த்தோமோ அப்போதெல்லாம் இமயத்தின் உச்சிக்கே சென்றிருக்கின்றோம். ஒற்றுமை என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு மாபெரும் ஆயுதம். ஆகவே நண்பர்களை, வேற்றுமைகளை தூக்கி எறிவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தை உலகிற்கு உறக்கச் சொல்வோம். மலேசிய மண்ணின் மைந்தர்களே, நாம் ஒற்றுமையை பலமாக கொண்டு வேற்று சிகரங்களை தொடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.